ஏன் தெரியுமா? நீங்க ஒருவேளை ஐயோ பிரிஞ்சு போறாங்களே, ரொம்ப க்ளோஸா இருந்தோமே பிரிஞ்சு போறோமே, கர்த்தர் தனிமைப்படுத்துறாரு. அவங்க இருக்கிறது வரைக்கும் அவர் நினைக்கிற காரியம் அவன் வாழ்க்கையில நடக்காது. தனிமைப்படுத்துவார். இந்த தனிமையான சூழ்நிலையில அவரோடு நெருங்குகிற ஒரு அனுபவத்துல மட்டும் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எச்சரித்து இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை எத்தனை பேர் எச்சரித்து இருக்கிறீங்க? இல்ல எச்சரிக்கப்பட்டு இருக்கிறீங்க? எச்சரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? வார்னிங்கா? வார்ன் பண்ணிருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை? ஆமாவா? உங்களை யாராவது வார்ன் பண்ணிருக்கிறாங்களா? எச்சரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பட்டிருக்கிறோம். எதற்காக? 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 சீர்படுத்தப்படும்படியாக. நம்மை நாம என்ன செய்யணும்? ரெக்டிஃபை. அந்த எதுக்காக நம்மளை எச்சரிக்கிறாங்களோ அது என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அந்த கேரக்டர் என்ன செய்யணும்? மாத்துறதுக்காக என்ன செய்வாங்க? எச்சரிப்பாங்க. ஆமா தானே? எச்சரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பெற்றோரால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஜான் ஆபிரகாம் ஆர் யூ ஹியர்? சைக்கிள்ல வேகமா ஓட்டுவான், கீழே எலும்பி எலும்பி ஓட்டுவான். மெதுவா போ, மெதுவா போ, மெதுவா போன்னு சொல்லுவேன். பிரைஸ் காட். எதுக்காக? எதுக்காக மெதுவா போகணும்? விழுந்தா அடிபட்டுரும். அடிபட்டா அதுக்கப்புறம் உள்ள விளைவுகள் நம்ம தான் இருந்து பாடணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ எச்சரிப்பின் ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்ன செய்யுது? கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? வேலை ஸ்தலத்துல முதிர் எச்சரிக்கிறாங்க. அப்புறம் ஆலயத்துல யார் எச்சரிக்கிறாங்க? ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? எச்சரிப்பாங்க வார்த்தைகளை கொண்டு. ஆமா தானே? ஆமா தானே? பிரைஸ் தி லார்ட். அப்போ எச்சரிப்பை கேட்கும் போது எப்படியா தோன்றணும்? எப்படியாய் தோன்றணும்? அதை கேட்டு அது நம்ம கிட்ட அது தவறு இருக்குன்னா என்ன செய்யணும்? அதை ஒப்பு கொடுக்கணும். அதுதான், அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? சபையை எச்சரிக்கிறார். எனக்கு என்ன தேவையா வந்து எச்சரித்து கடிந்து கொண்டு எனக்கு என்ன வேணும்? நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், யூ வில் பி பிளெஸ்ஸட்னு சொல்லி ஆசீர்வாதமாவே சொல்லிட்டு போனா எனக்கும் பிரச்சனை இல்லையே, யாருக்குமே என்ன பிரச்சனையும் இல்லை. ஆமா தானே? கர்த்தர் ஏன் எச்சரிக்கிறார் சபைய? அவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். தன் நேசிக்கிற பிள்ளைங்க தவறு பண்ணும்போது எப்படியாவது அவனை எச்சரித்து என்ன பண்ணணும்? நல்ல வழியில, சீரான வழியில நடத்தணும்னு சொல்லிதான். அப்படி அவருடைய எண்ணம் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு, எச்சரிக்கப்படும்படி, எச்சரிக்கும்படி. அல்லாம யாருக்குமே இஷ்டம் கிடையாது கடிந்து கொள்ளணும், எச்சரிக்கணும்னு. யாருக்குமே என்ன இல்ல? இஷ்டம் கிடையாது. பிள்ளைகள் அப்புறம் எதுக்கு கடிந்து கொள்ளுகிறோம்? அவன் நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படுறோம். அப்ப எச்சரிக்கப்படுகிறது. அவர் என்ன எதுக்காக எச்சரிக்கிறாரு? நாம நல்லா இருக்கணும்னு எச்சரிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நல்லா இருக்கணும்னு எங்க அப்பா என்ன எச்சரிக்கிறான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்ல என்ன எப்பவும் இவர் குற்றப்படுத்துறாரு அதுக்காக தான் என்ன எச்சரிக்கிறாருன்னு சொல்றீங்களா? இல்ல நான் நல்லா இருக்கணும்னு எங்க அப்பா எப்பவும் என்ன எச்சரிக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? எதை சொல்லுவீங்க? நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் நல்லதுக்கு தான் என் அப்பா என்ன எச்சரிக்கிறான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்ம நன்மைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? வார்த்தைகளை கொடுத்து அனுப்புவார், எச்சரிப்பாரு. நீ இப்படி போற, இப்படி செய்கிற, அது நல்லது இல்லைன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு என்ன வேணும்? வேணும். பிரைஸ் தி லார்ட். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். அந்த வார்த்தையை இங்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? சபைக்கு எதுக்கு வருகிறோம்? கெட் டுகெதரா? இல்ல. எதுக்கு வருகிறோம்? ஆலயத்துல வந்து பாட்டல் பாடி ஜெபித்து ஆராதிச்சுட்டு எதுக்கு போறோம்? இன்னும் ஆண்டவரை நெருங்கும்படியா. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை நெருங்கும்படியா, இன்னும் பற்றி கொள்ளும்படியா, இன்னும் நான் ஆண்டவர் இடத்துல போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம இங்க வருகிறோம். இல்லைன்னா இந்த நேரத்தை, இந்த டைமை எப்படி எல்லாமோ நம்ம செலவழிச்சிருக்கலாமே.
ஆமா தானே? எப்படி எல்லாமோ செலவழிச்சிருக்கோம். எவ்வளவு பிஸியா இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு 3 மணி நேரம் இங்க வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சிரிக்கிறாரு பிரதர். ஆமா தானே? பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஏன் நம்மளை எச்சரிக்கிறாரு? நம்முடைய நன்மைக்காக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நல்லதுக்காக. நம்ம நல்ல நான் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் என் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிதான். அப்போஸ்தலனாகிய பவுலை கைது பண்ணி செசரியாவில இருந்து ரோமாபுரிக்கு கொண்டு போறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகள் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்தது நிமித்தம் எருசலேமுக்கு இவன் தொழுது கொள்ளும்படி வந்த போது இஸ்ரவேல் யூத ஜனங்கள் கலகம் பண்ணி இவன் புற தேசத்துல இப்படி இந்த யூத மார்க்கத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான்னு சொல்லி இவன் மேல ஒரு குற்றத்தை சாட்டி இவனை பிடிச்சு கைது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? செசரியாங்கிற இஸ்ரவேல வைத்திருந்தாங்க. மறுபடியும் செசரியாவுக்கு கொண்டு போனாங்க. அங்கிருந்து அவன் ராயனுக்கு அபயமிட்டதுனால அவனை அங்கிருந்து என்ன செய்தாங்க? மறுபடியும் ரோமாபுரிக்கு கொண்டு போனாங்க. அவன் ஒரு ரோம பிரஜை, ரோம சிட்டிசன்ஷிப் உள்ள ஒரு நபர். அப்போஸ்தலனாகிய பவுல் யூதன், ஆனா ஒரு ரோம பிரஜை. யுஎஸ் சிட்டிசன்ஷிப் யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறாங்க தானே? யுஎஸ் சிட்டிசன்ஷிப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் இருக்கிற யாராவது தெரியுமா உங்களுக்கு? அப்படி யாரையாவது தெரியுமா? தெரியுமா? ஓகே. அதே மாதிரிதான் பவுலுக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப். அந்த நாளில் யுஎஸ் மாதிரி பெரிய ஒரு தேசம் தான் என்னது? இத்தாலி, அந்த ரோம். அங்க உள்ள சிட்டிசன்ஷிப்பை உடைய மனுஷன் தான் இந்த பவுல். இந்த பவுலை இவங்க சற்பனையாய் வஞ்சனையாய் கொல்ட்டு போடணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணின போது இது அவனுக்கு தெரிய வந்து அவன் அபயமிடுவான். யாருக்கு? ராயனுக்கு அபயமிடுவான். ரோமாபுரியில் இருக்கிற ராயனுக்கு. நான் அங்க போய் என்ன நியாயம் விசாரித்து என்னிடத்துல குற்றம் உண்டு ஆனால் என்ன செய்யட்டும், அவங்க அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அப்படி அபயமிட்டு அவனை வந்து இந்த தேசாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து 100க்கு அதிபதியினோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க? ரோமாபுரிக்கு அனுப்பி விடுறாங்க. அன்றைய நாட்களில் பிரயாணம் எல்லாம் எப்படி? கப்பல் வழி பிரயாணம் தான், கப்பல் பிரயாணம். இந்த நாட்கள்ல கர்த்தர் கிருபையில இங்க இருந்து இந்தியாவுக்கு 4 hours 5 hours போயிடலாம். ஆனா அந்த நாட்கள் எல்லாம் மாச கணக்கு ஆகும்ல, 6 months 7 months எல்லாம் ஆகும். பிரைஸ் காட். அப்படிப்பட்ட தூரங்களை நம்ம கடந்து போகணும்னு சொன்னோம். அப்படிப்பட்ட தூரங்களை கடந்து அநேக மிஷினரிமார்கள் நம்முடைய தேசத்துக்கு வந்து இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிற அநேகர் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக? நீங்களும் நானும் இப்போ கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அநேகர் தங்களை வெறுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி வந்தது நிமித்தம் நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுபாவ கிளைகள் அநேகர் அங்க இருக்கு. இன்னும் நம்ம யாரு? சுபாவ கிளைகளே இல்ல, காட்டு விருட்சங்கள் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற நம்மை வெட்டி எடுத்து தேவன் என்ன செய்தாராம்? என்ன செய்தாரு? இந்த அது என்ன குளோனிங்கா? பாட்டனி சுவாலஜி படிச்ச யாரா இருக்கிறீங்களா? குளோனிங்கா? ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்தை வெட்டி அதை ஒட்டி அந்த வேற வேற பூ கனி இதெல்லாம் கொடுக்க 2 ஃபேமிலியை சேர்க்கிறது. ஓகே ஓகே. குளோனிங். குளோனிங்கா? ஹைபிரிடா? ஓகே, ஸ்தோத்திரம். அப்படி நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்காரு? அவங்க இருந்த அவங்களை வெட்டி போட்டுட்டு நம்மளை எடுத்து அதுல ஒட்டி வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்த நம்மை எடுத்து அந்த சுபாவத்துக்கு சொந்தக்காரராகி அவங்க இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு காரணத்துக்காக அதுல இருந்து வெட்டி போட்டு கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்ம இடத்துல எப்படிப்பட்ட கனிகள், எப்படிப்பட்ட பூ எல்லாம் வெளிப்படணும் பாருங்க அவங்கள விட. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் அவரோடு இணைத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் பாருங்க நாம. பாருங்க, பவுல் இப்படிதான் இந்த இஸ்ரவேல்ல இருந்து
எங்க கொண்டு போகப்படுறான்? ரோமாபுரிக்கு. ரோமாபுரிக்கு, இட்டாலிக்கு கொண்டு போகப்படும் போது பவுல் எச்சரிக்கிறான். அந்த மாலுமிகளையும் அந்த நூற்றுக்கு அதிபதியும் என்ன சொல்லி எச்சரிக்கிறான்? வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம். Praise the Lord. யாரு சொன்னதை நம்பினா? சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கு, நல்ல தென்றல் காற்று வீசுது, வானத்தை பாக்குறான், ஒண்ணுமே இல்ல, போகலான்னு சொல்லி மாலுமி சொல்றான். மாலுமிய நம்புகிறான், ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறத கேட்கல. இப்ப போகாதீங்க, நம்ம போனா நம்முடைய ஜீவனுக்கும் மிகுந்த வருத்தம் உண்டாகும், நம்முடைய உடைமைக்கும் மிகுந்த வருத்தம் உண்டாகும்னு சொல்லி என்ன செய்யறான்? ஜனங்களை எச்சரிக்கிறான். ஆண்டவர் வரப்போகிறார், ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாரு. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை எத்தனை பேர் கேட்டு நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி எச்சரிப்பின் சத்தத்தை தான் நோவா அந்த நாட்கள்ல தொனித்து கொண்டே இருந்தான். உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு. அந்த நாள் வந்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. வாசல் அருகே போய் தட்டி கொண்டிருந்தாங்க. இது நான் உங்களை அறியேன்னு சொல்லுவார். எப்படி சொல்லுவாரு? உங்களை அறியேன். எத்தனையோ நோவாக்களை, எத்தனையோ மோசேக்கள், எத்தனையோ பேதுருக்கள், எத்தனையோ பவுல்கள் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அவங்க சத்தத்தை கேட்கிறீங்களா? அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறோமா? இல்ல கால சூழ்நிலைகளை பார்த்து இதெல்லாம் சாத்தியமாகாது பிரதர், இப்படி எப்படி பிரதர் நடக்க முடியும், இப்படி எப்படி செய்ய முடியும்? அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறது எதுக்கு? அதனால நம்முடைய ஜீவன் காக்கப்படும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் போது நம்முடைய ஜீவன் காக்கப்படும், நம்ம தப்பி பிழைப்போம். எத்தனை பேருக்கு தப்பி பிழைக்கணும்? எத்தனை பேருக்கு தப்பி பிழைக்கணும்? ஆண்டவருடைய வருகையில எதிர்கொண்டு போகணும். எத்தனை பேருக்கு போகணும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துல வரணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துல பழகணும். சபை அப்படிப்பட்ட பழக்கத்துல வரணும். இவன் தானே, இவரு தானே, அவர் என்ன பேசுறது, நான் என்ன கேட்கிறது இல்ல. கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுவார் தம்முடைய ஊழியக்காரன் நிமித்தம். Praise the Lord. கர்த்தரே பேசாம, கர்த்தரே கூட ஊழியக்காரனிடத்துல பேசாம, அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் கூட கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். எலியா சொல்லுவான், 3 ஆண்டுகள் மழை பெய்யாது. எப்படி தெரியுமா சொல்லுவான்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் சொன்னான்னா அது நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன் சொன்னான்னா அது நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். அதை சாதாரணமா எடுக்காதீங்க யாரும். அது ஒரு எச்சரிப்பின் சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? We have to rectify ourselves. Sanctify. சுத்திகரிக்கணும், நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். என்ன வார்த்தை பேசப்படுது? 3 ஆண்டுகள் வானம் அடைக்கப்பட்டது. யார் சொன்னா தெரியுமா? நம்மை போல பாடுள்ள எலியா சொன்ன போது. அவன் யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் சொன்னான்னா நிச்சயமா என்ன செய்யும்? கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை செய்வார். ஏன்? என் பிள்ளை சொல்லிட்டான், அவர் அதை செய்வார். ஏன் தெரியுமா? அவருக்கு முன்பாக நிற்கிற எலியா. Praise the Lord. Hallelujah. எச்சரிப்பின் சத்தம் கேட்கும் போது என்ன செய்யுங்க? அதை கேட்டு ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும். Praise the Lord. இன்னும் கொஞ்சம் காலத்துல அழிய போகுது எல்லாமே. பூமி நிலை மாறும், மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போகும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கும்.
நெருப்பு உண்டாகும். கர்த்தர் இந்த பூமியை நெருப்பினால் அழிக்க போறாரு. முன்னாடி ஜலத்தினால் அழித்தார், இனி நெருப்பினால் அழிக்க போறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் அப்படிப்பட்ட எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறீங்க எனக்கு தெரியல. ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருதுன்னு சொன்னா, உங்களோடு ஆண்டவர் பேசுறாரு, இந்த வார்த்தை என்ன குத்துதுன்னு சொன்னா ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை தவிர வேற எதுவுமே பேசாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நேசிக்கிறதுனாலதான் அந்த வார்த்தையை உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியல. அவன் மாலுமிய எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள மாலுமிய பார்த்தான். அவன் தென்றல் காத்த பார்த்தான், சூழ்நிலைகளை பார்த்தான். இதெல்லாம் பார்த்தப்போ ஊழியக்காரன் கண்ணுக்கு தெரியல. அற்பமா எண்ணப்பட்டான். எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அதே கர்த்தர் அதே மனுஷனை தெய்வமாக கொண்டாட வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இலியு தீவுல அவனை தெய்வமாக கொண்டாடினாங்க. இல்ல நான் இல்லன்னு சொன்னான் பவுல். நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து வருகிற வார்த்தை எச்சரிப்பை அசட்டை பண்ணாதீங்க. ஒருபோதும் அசட்டை பண்ணாதீங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடுங்க. ஆண்டவரை இதை கொண்டு கர்த்தர் என்ன செம்மைப்படுத்துங்க. அதுதான் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் வைராக்கியம் கொள்ளுவார் தம்முடைய பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய எச்சரிப்பை கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவனை அற்பமாக எண்ணினாங்க. அவனை கேட்கல. அவன் சொன்னதை கடைசி போய் என்ன செய்தாங்க? அப்படி கடல்ல போய் அந்த கொந்தளிப்புல போய் மாட்டி அவர் பொருட்சேதம், வீணான சேதம், வீணான பலவீனம், வீணான லாஸ். யாருக்காவது அப்படி இருக்குன்னா ஒப்பு கொடுங்க. தேவையில்லாத லாஸ், பொத்தலான பையில போடுகிற அனுபவம் யாராவது இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க நிச்சயமா ஒப்பு கொடுக்கணும். ஏதோ கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். வீணான லாஸ் எதனால வரும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறதுனால வரும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போகிறதுனால வரும். வேஸ்டான லாஸ். பிரைஸ் தி லார்ட். அவங்க கிட்ட இருந்த எல்லா பண்டம் காரியங்கள், சாப்பிடக்கூடிய எல்லா உணவு பொருட்கள் எல்லாம் எங்க போச்சு? கடல்ல வீணா தூக்கி போட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனுஷனுக்குள்ள வரணும். எப்படி வரும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எச்சரிப்பை உதாசீனப்படுத்தி ஓடுகிற ஒரு மகனுடைய வாழ்க்கையில வரும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல நாம இருப்போம்னு சொன்னா ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பவுலுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன? நான் உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவேங்கிற ஒரு வார்த்தையினால அவன் மூலமாய் அவனோடு இருந்த 200 சம்திங் ஜனங்கள் கர்த்தர் தயை பாராட்டினார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் நிமித்தம் உங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு கர்த்தர் தயை பாராட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுல் நிமித்தம் அவனோடு இருந்த பிரயாணத்தை சுமூகமா கொண்டு சேர்த்தார். போராட்டம் இருந்த போதிலும் அந்த இடத்துல கொண்டு சேர்த்தார், ஜீவனோடு கொண்டு சேர்த்தார். ஏன் தெரியுமா? பவுல் நிமித்தம். அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க, எனக்கு டைம் இல்லை. கர்த்தர் பவுலுக்கு பாராட்டின இரக்கத்தினால, அந்த தயவுனால, அவர் கர்த்தர் பவுலுக்கு மேல வைத்த தயவு நிமித்தம் அவனோடு பிரயாணம் பண்ணின எல்லாரும் ஜீவனோடு போய் எங்க சேர்ந்தாங்க? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற தயவு நிமித்தம் நம்முடைய குடும்பம் சேமமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பம் சேமமா இருக்கணும், என் கிராமம் சேமமா இருக்கணும், நான் வேலை செய்கிற ஸ்தலம் இடம் சேமமா இருக்கணும். Praise the Lord. எந்த போராட்டம் வரக்கூடாது. நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல சமாதானமா வேலை செய்யணும். என் நிமித்தம் அந்த சமாதானம் உண்டாகணும் அங்க இடத்துல. பவுல் நிமித்தம் கர்த்தர் தயை பாராட்டினார். என் நிமித்தம் கர்த்தர் தயை பாராட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் தயை பாராட்டுவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆகாப் ராஜா எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகாப் ராஜா 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டு கொண்டு வந்த ராஜா.
அந்த நேரத்துல யூதேயாவை ஆண்டு கொண்ட ஆசாப் என்கிற ராஜா 38வது வருஷத்துல இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேலை ஆட்சி செய்து வந்தான். இந்த ஆகாப் ராஜா செய்த காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம் ஒருவர் வாசிங்க. தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு முன்னிருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கலும் என்ன செய்தானா? ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன செய்தான்? பொல்லாப்புகளை செய்கிறான். நம்ம மனுஷன் பாத்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? ஒதுங்கி ஒதுங்கி ஒளிச்சு தவறு பண்றோம்ல. நமக்கு என்ன நினைப்பு இல்ல, அண்ட சராசரங்களையும் படைத்த ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நினைப்பு இல்ல. சர்வ வியாபகர், எங்கும் நிறைந்தவர் ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நினைப்பு நமக்கு இல்லாததுனால மறைவான குற்றங்களை நம்ம என்ன செய்கிறோம்? துணிகரமாய் செய்கிறோம். மனுஷன் பார்க்கல. ஆமா தானே? கணவர் ஊர்ல இருப்பாரு, மனைவி ஊர்ல இருக்கும், யார் என்ன பாப்பா? ஆமா தானே? சிலர் தவறு பண்றது அப்படித்தானே தவறு பண்றாங்க. யாருடைய பார்வைக்கு? மனுஷனுடைய பார்வைக்கு மறைஞ்சு போயாச்சுன்னா ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருடைய பார்வைக்கு? யாருடைய பார்வை எப்பொழுதும் இங்க நோக்கமா இருக்கிறது? கர்த்தருடைய பார்வை. அவருடைய 7 கண்கள் இந்த உலகத்தை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சர்வ வியாபகர், எங்கும் நிறைந்தவர். அவருடைய பார்வைக்கு நான் எப்படி நடக்கிறேன் அதை பார்க்கணும். நான் இதை செய்யறேன், அவன் பார்க்கல, இவங்க பார்க்கல, சேஃபா இருக்கிறேன், சேஃப் ஜோன்ல இருக்கிறேன்னு நினைச்சு என்ன செய்யறாங்க? தவறு பண்றாங்க. என்ன இல்ல, என்ன நினைப்பு இல்ல, ஒருவர் பெரியவர் ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நினைப்பு அநேக வேளையில இல்ல. இவன் எப்படிப்பட்ட தப்பு பண்ணா? தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்தது 31 வாசிங்க. முப்பத்தி 16:31 அந்த பெண் கொள்றது. அவன் செய்த காரியங்கள் என்ன? வேற புற ஜாதியினிடத்தில், புற தேசத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? கட்டளை என்ன? எந்த ஜாதிகளோடும் கலவக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? யாருக்கு, எந்த கோத்திரத்துக்கு, இந்த 12 கோத்திரத்தை தவிர வேற எங்க என்ன செய்யக்கூடாது? பெண் கொள்ளவோ பெண் கொடுக்கவோ கூடாது. சாலோமன் பெரிய ஞானி, விழுந்து போனது அப்படிதான். கடைசி விழுந்து போனா புறஜாதியாரோடு சம்பந்தம் கலந்ததுனால. இந்த மனுஷன் ஒரு புறஜாதியாகிய பெண் எசபேல், எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஆவி இன்றைக்கும் சில குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதை முறியடிக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட புற ஜாதியின் இடத்துல போய் அவன் பெண் கொண்டது நிமித்தம். வேற ஒரு 32 பாகாலுக்கு என்ன செய்யறான்? பலியிடும்படி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறான். இது என்ன தேசம்? இஸ்ரவேல் தேசம், ஆண்டவருடைய தேசம், the holy nation. அங்க என்னத்தை கொண்டு வரான்? பாகால கொண்டு வரான். Praise the Lord. ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் அருவருக்கிற பாவங்கள்ல ஒண்ணு விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அருவருக்கிறதுல சாவுக்கு ஏதுவான பாவம் உண்டு, சாவுக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அதுல இது ஆண்டவர் அருவருக்கிற பாவம் என்ன? விக்கிரக ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். சகோதரனை நியாயம் இல்லாமல் பகைத்தாலே அது என்னதான்? விக்கிரகம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயாவது மீன்ஸ் ஒரு பெண்ணோடு நீ என்ன செய்கிறது? விபச்சாரம் செய்தாதான் பாவம் செய்தாயிட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா? கிருபையின் பிரமாணத்துல இச்சையோடு நீ பார்த்தாலே என்னது? பாவம்.
அதனாலதான் ஆண்டவர் பாவம் பெறுகிற இடத்துல எல்லாம் தம்முடைய கிருபையை கூட்டிக் கொண்டே இருக்காரு, கூட்டிக் கொண்டே இருக்காரு. ஏன்? இச்சையில பார்வை போயிடக்கூடாது, வாய் இச்சையா பேசிடக்கூடாது, பெருமையை பேசிடக்கூடாது. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பி கேர்ஃபுல். கிருபையின் காலம் தான். ஆனா கிருபையின் காலத்துல பிரமாணம் பெருசா இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் தம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் கொடுத்து, ஹல்லேலூயா. ஏன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கிறார்? அந்த பாவத்தை விட்டு விலகும்படியா, அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்முடைய இருதயத்துல நினைக்கிற நினைவுகள் எல்லாமே கர்த்தர் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னிடத்துல என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அருவருக்கிற பெரிய ஒரு பாவன விக்கிரக தோப்பு, விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் வழி நடத்தி வரும்போது மோசே 40 நாள் மலையில போய் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த 10 கற்பனைகளை வாங்க போயிருப்பான். அப்ப இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு ஆரோனை எல்லாரும் போய் இது நெருக்கும் போது, ஆரோன் உங்களிடத்துல இருக்கிற பொண்ணு எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்று குட்டியை ஏற்படுத்தி விட்டுருவோம். அந்த வசனம் எடுத்து வாசிங்க. கன்று குட்டியை என்ன செய்வான்? ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அவங்க கன்று குட்டியை உண்டு பண்ணிட்டு என்னத்துக்கு ஆராதனை பண்ணுவாங்க? வாசிங்க. விக்கிரகத்தை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு யார் அவங்க ஆராதிக்கிறாங்களா? அவங்க சொன்னது என்னது? கர்த்தருக்கு ஆராதனை. விக்கிரகத்தை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு, விக்கிரகம் வீட்டுல இருக்கு, ஆனா யாருக்கு ஆராதனை பண்றாங்க? கர்த்தருக்கு ஆராதனை பண்றாங்க. எதெல்லாம் விக்கிரகமா இருக்கிறதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதெல்லாம் விக்கிரகமா இருக்குதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றணும். அப்பதான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில. பிரைஸ் காட். இஸ்ரவேல்ல 3.5 ஆண்டுகள் மழை இல்ல. 3.5 ஆண்டுகள் முடிந்து 3வது வருஷத்துல ஆண்டவர் எலியாவை சொல்லுவாரு, நீ ஆகாபின் இடத்துல ஒண்ணு போய் காண்பி, மழை தேசத்துல வரும் அப்படின்னு காண்பின்னு சொல்லும் போது எலியா வந்து ஆகாபின் இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? ஒரு பெரிய என்ன சொல்லுவான்? இல்ல உடனே உள்ளங்கை மேகம் இல்ல, பலிபீடத்தை கட்ட சொல்லி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வர சொல்லி பலி செலுத்த சொல்லி, யாருடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார்? அவங்க பலியை பிசாசு ஏற்றுக்கொள்ளுகிறானா இல்ல யார் உண்மையான தேவன் பார்த்து நிரூபித்து விட்டுதான் அதுக்கப்புறம் தான் என்ன வருது? அந்த தேசத்துல உள்ள அவன் தீட்டு கழிச்சதுக்கு பிற்பாடுதான் அந்த தேசத்துக்கு ஒரு மழை சேமத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தீட்டா இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கழிக்கப்படணும். ஹல்லேலூயா. பொல்லாத கிரியைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கழிக்கப்படணும். அந்த தீட்டு கழிக்கப்பட்ட பிற்பாடுதான் அந்த இரைச்சல் உள்ள மழை பெய்யும், உள்ளங்கை மேகம் பெருமழையை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில. இல்லைன்னா நம்ம இன்னும் தூரத்துல பாத்துக்கிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும். அந்த உள்ளங்கை மேகம் அங்கேயே நிக்குது, இன்னும் வரலையே, பக்கத்துல வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்? நீ இன்னும் தீட்டு கழிக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள், நம்முடைய குடும்பத்துல விக்கிரகங்களா இருக்கிற ஏதாவது காரியங்கள் இருக்கா? பண விக்கிரகம் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். பொல்லாத விக்கிரகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நேசிக்கிற ஒரு அனுபவத்துல சபை கடந்து செல்லணும். ஹல்லேலூயா. வேற என்ன பாவம் பண்ணனா? 18:4 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கரித்தார். பிரைஸ் காட். ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்யறா? சங்கரிக்கிறார். அதுக்கு உடந்தையா இருந்தது யாரு? மாப்பிள்ள, ஹஸ்பண்ட். அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? ராஜா யாரு? ஆகாபு. ஆகாபுடைய மனைவி எசபேலு. எசபேலுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? இத்தனை தீர்க்கதரிசியை கொன்று குவிக்கும்படி எங்க இருந்து வந்த தைரியம்? மாப்பிள்ள கொடுத்த தைரியம். ஹல்லேலூயா. இவன் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஆகாப் மேல ஆண்டவர் வைத்த குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் ஒரு காரியம் செய்தான் பாருங்க. 21வது அதிகாரத்துல நாபோத் என்கிற ஒரு மனுஷன்,
நான் இது ஆகாபனுடைய அரண்மனை பக்கத்துல ஒரு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதுல ஒரு திராட்சை தோட்டம். அது வேறொரு மனுஷனுடையது, நாபோத்தினுடையது அந்த திராட்சை தோட்டம். இவன் பக்கத்து வீட்டுல அவன் வீட்டுக்கு பக்கத்துல, அரண்மனைக்கும் பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டம். அதை பார்த்த உடனே இவனுக்கு இச்சை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு எல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாக்கணும். கண்ணு எப்பவும் என்ன செய்யணும்? நம்முடைய கண்கள் விருத்த சேதம் பண்ணப்படணும். யோபு அதை தான் சொல்லுவோம், ஆண்டவரே என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறேன். நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? வெரி கேர்ஃபுல். நம்ம என்னத்தை காண்கிறோம்? டக்குன்னு கண்ணுக்குள்ள போய் எங்க போயிரும்? இருதயத்துல போயிரும். கண்ணுக்குள்ள போற மாதிரிதான் இருக்கும், டக்குன்னு உள்ள போயிரும் இருதயத்துல இருந்து. அது பாவம். ஹல்லேலூயா. அந்த இச்சை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்னத்தை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். பிரைஸ் காட். ரொம்ப கேர்ஃபுல். ஹல்லேலூயா. கண்களின் இச்சைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் கண்ணு எப்படிப்பட்ட கண்ணா இருக்கு? உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரோடு. என் வாய் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுது? உடன்படிக்கை பண்ணுங்க. ஏன் நம்முடைய திறமையில நம்ம என்ன செய்ய முடியாது? நம்முடைய கண்ணை பாதுகாக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சினிமா பாட்டு நான் அடிக்கடி பாடுவேன். முன்னாடி எல்லாம் வாய் எடுத்தாலே சினிமா பாட்டு தான். எங்க அப்பா ஸ்டுடியோ பக்கத்துல ஒரு மியூசிக்கல் ஸ்டோர் இருந்துச்சு. எப்பவும் கேட்டு கேட்டு அது அடிக்ட் ஆயிட்டேன். நான் ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேன். எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க. ஆர்கெஸ்ட்ராலெல்லாம் போய் சினிமா பாடலாம் பாடிட்டு இருக்கிறேன். ரொம்ப என்ன இது பண்ணுவோம். அதுல இருந்து நான் விடுபட்டு வர்றதுக்கு என்னால முடியவே இல்லை. பிரைஸ் லார்ட். எங்க அம்மா எனக்காக நான் ஜெபித்தாங்க. பிரைஸ் காட். அதுல இருந்து எங்க விடுபட்டு வர்றதுக்காக எங்க அம்மா ஜெபித்தாங்க. எப்பெல்லாம் என்னை கடிந்து கொள்ளணுமோ அப்பெல்லாம் கடிந்து கொண்டாங்க. கர்த்தர் ஒரு நாளை முன்குறித்து வைத்தார். அது நான் வேண்டான்னு நினைக்கக்கூடிய டைம்ல தான் எவனாவது அங்கிருந்து பாட்டை போடுவோம். அப்படியே காதுல போகும், அப்படியே வாயில அப்படியே வரும், டக்குன்னு சுதாரிச்சிருவேன். இப்ப எல்லாம் அதை கேட்கும்போது ஒரு மாதிரி எரிச்சல் வருது. அந்த பாடல் எல்லாம் கேட்கும்போது எரிச்சல் ஆகுது. ஏன் ஒரு காரியத்தை நம்ம வேண்டான்னு விடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல வரும்போதுதான் நமக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துவான் பிசாசு. ஹல்லேலூயா. அதுல இருந்தெல்லாம் நம்முடைய மாமிசத்துல என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. என் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரு? மாற்றினார். அதை கேட்காதபடிக்கு, கொஞ்ச காலத்துக்கு அதை கேட்காதபடிக்கே மாற்றி போட்டார். அதை அப்படியே மறந்து போக பண்ணினார். சில காரியத்தை உங்களை தனிமைப்படுத்துவார். சில காரியத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்துவார். சில நபரிடத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்துவார். ஏன் தெரியுமா? நீங்க ஒருவேளை ஐயோ பிரிஞ்சு போறாங்களே, ரொம்ப க்ளோஸா இருந்தமே பிரிஞ்சு போறோமே, கர்த்தர் தனிமைப்படுத்துறாரு. அவங்க இருக்கிறது வரைக்கும் அவர் நினைக்கிற காரியம் அவன் வாழ்க்கையில நடக்காது. தனிமைப்படுத்துவார். இந்த தனிமையான சூழ்நிலையில அவரோடு நெருங்குகிற ஒரு அனுபவத்துல மட்டும் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்குள்ள வரணும். பிரைஸ் காட். பாருங்க, நாபோத்துக்கு பக்கத்துல, அந்த ஆகாபினுடைய அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத்துடைய திராட்சை கொல்லை இருக்குது. அதுக்கு மேல இவனுக்கு ஒரு கிரேஸ். அவனுக்கு இல்லாத ஐஸ்வர்யமா ஒரு ராஜா, அவனுக்கு இல்லாத ஒரு சம்பத்து இருந்திருக்குமா? அதை போய் அபகரித்து கொள்ளணும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு, ஆனா அவனும் ஒன்னும் செய்யல. அவனுக்கு உள்ள ஒரு இச்சை வந்தது. அவன் அதை வெளிப்படுத்தினான், எக்ஸ்பிரஸ் பண்ணான். வீட்டுல போய் சாப்பிட மாட்டான், துணி ஒழுங்கா போட மாட்டான், அப்படியே நல்லாவே பேச மாட்டான் மனைவி கிட்ட. அப்ப மனைவிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்களே? நல்ல மனைவி என்ன சொல்லணும்? வேண்டாங்க, அது வேற ஒரு இடம், அதன் மேல நம்ம ஆசை கொள்ளக்கூடாது. நல்ல மனைவி, புத்தி உள்ள ஸ்திரீ, வீட்டை கட்டுகிற மனைவி எப்படி சொல்லணும்? அது வேண்டாம், அது கர்த்தருக்கு பொல்லாப்பானது. நம்ம பார்வையில அது நம்ம ராஜா தானே, எதனாலும் எடுத்துக்கலாம்னு தோணும். ஆனா அது யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பானதுன்னு புத்தி உள்ள மனைவி என்ன செய்வா? சொல்லுவா. ஆனா இவ என்ன பண்ணுனா? எசபேல் மனைவி என்ன பண்ணுனா? அந்த நாபோத்தை கொன்று, அதுக்கு பிளான் எல்லாம் போட்டு, அந்த பிளான் எல்லாம் விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த பிளான் போட்டு அந்த நாபோத்தை கொன்று ராஜா கணவன்கிட்ட சொல்றா, இப்ப போய் என்ன செய்யுங்க? அபகரித்து கொள்ளுங்க, இப்ப போய் எடுத்துக்கோ. நீ அதுதானே வேணும்னு கேட்ட, ஆசைப்பட்ட நீ அதுதானே எடுத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் எது கேட்கிறாங்க? அது பிள்ளைகளுக்கு இப்ப தேவைதானா?
அதை கொடுக்கலாமா யோசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. பிரைஸ் காட். அது வழி விலகி போக பண்ணும் ஒரு நாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனைவி கேட்கிறாங்கன்னு எதையும் வாங்கி கொடுக்காதீங்க. கணவன் கேட்கிறாங்கன்னு எதையும் ஆஃபர் பண்ணாதீங்க. இது தேவதானா? பிரைஸ் தி லார்ட். அது இச்சையை பிறப்பித்து பாவத்துக்குள்ள கொண்டு போய் மரணத்தை பிறப்பித்து விடும். அடுத்தவன் இடத்தின் மேல ஆசைப்படுறதே தவறு. பிரைஸ் காட். அது நமக்கு வேண்டவே வேண்டாம். அவன்கிட்ட கேட்டான், அந்த நாபோத்துக்கிட்ட கேட்டான், என்னுடைய உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தா, நான் அதை என்ன செய்யறேன், கீரை கொள்ளையாக்குறேன். முட்டா பய. திராட்சை தோட்டத்தை அழுத்தி யாராவது கீரை கொள்ளையாக்குவாங்களா? திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தா பிசாசுக்கு என்ன வரும்? கொல்லணும்னு தான் தோணும். அதை கொல்லி அழிக்கணும்னு தான் தோணும். அப்படிப்பட்ட ஆகாபுக்கு அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. அது நாபோத் கடைசி வரை இடம் கொடுக்கல. திராட்சை தோட்டத்தை அழிக்கிற எந்த அனுபவத்தையும் அவன் அனுமதிக்கல அவனுடைய வாழ்க்கையில. கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்து போகிறது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. பிரைஸ் காட். இப்படிப்பட்ட பாவத்தை செய்தான். அவதான் ஆண்டவர் அவனிடத்துல வந்து சொல்றாரு, வாசிங்க 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்ன சொன்னான் எலியா? பொல்லாப்பானது அவன் செய்யல. அவன் போய் நாபோத்துக்கிட்ட இருந்து அந்த இடத்தை அபகரிக்கல. அவன் என்ன செய்தான்? அவன் எசபேலுக்கு அவன் அதிகாரத்தை ஒப்பு கொடுத்தான். அவன் செய்யறது எல்லாம் சரின்னு சொல்லி என்ன செய்தான்? பேசாம இருந்துகிட்டான். இவன் யாரு? Who is he? ராஜா. அதிகாரம் அவன் கையில இருக்கு. தேசத்தின் அதிகாரம் கையில இருக்கு. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான்னா எந்த இடத்துல எந்த அதிகாரத்துல உன்னை வச்சிருக்காரோ அந்த அதிகாரத்தின்படி நீ இயங்கணும். கர்த்தர் உன்னை இயக்கணும். அதை விற்று போடக்கூடாது. எல்லாத்துக்கும் சொல்றது எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? ஆமான் சாமி போடக்கூடாது. ஆகாபு மேல கர்த்தர் வைத்த குற்றச்சாட்டு என்னதுதான்? நீ உன்னை விற்று போட்ட. எசபேல் செய்யறது எல்லாத்துக்கும் நீ என்ன செய்துட்ட? ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்ட. அவ தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தா. கர்த்தருடைய தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை அவ அழித்தா. பேசாம இருந்துகிட்ட அதிகாரத்தை வச்சு கொண்டு. நாபோத்தை உன் பக்கத்துல இருக்கிற அவனுக்கு இடத்தை அபகரிச்சா. அதுக்கு நீ பேசாம இருந்த. பாகால் கோவில்களை தேசத்துல கொண்டு வந்து தேசத்தை பாழாக்கினா. அதுக்கும் நீ ஒண்ணும் செய்யல. அதனாலதான் கர்த்தருடைய கோபம் யார் மேல போச்சு? ஆகாப் மேல போச்சு. நீ உன்னை விற்று போட்ட. ஒரு சந்ததியில நீர் விடுகிற நாய் கூட இருக்காதுன்னு சபிச்சார். Praise God. இவன் என்னங்க செய்தான்? இவன் என்ன பண்ணனா? இவன் ஒண்ணும் பண்ணலையே. இவன் அந்த இடத்தை அவனால அபகரிக்க முடியல. ராஜாவா இருந்துட்டு அவனுக்கு அந்த கன்னிங்னஸ் இல்ல. அவன் வீட்டுல வந்து அழுது ஒப்பாரி வச்சான். இவனால ஒண்ணும் பண்ணல. ஆனா பண்ணதெல்லாம் யாரு? அப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்ள. பிரைஸ் காட். கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியும். ஆண்டவருக்கு வந்தது தானா இது? நம்ம இப்படி எடுக்கிறோமே, இது சரிதானா? கர்த்தர் இது ஓகே சொல்லுவாரா? இப்படி செய்யற காரியம் பார்த்து பார்த்து செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க அசதியா இருந்தா கூட அந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான். உங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஒன். நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். குடும்பத்துல கணவன் தான் ரெஸ்பான்சிபிள். வேலை ஸ்தலத்துல கபில் தான் ரெஸ்பான்சிபிள். அந்த உயர் அதிகாரி தான் ரெஸ்பான்சிபிள். அவன் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல தவறு நடக்குதுன்னா அவன் தான் ரெஸ்பான்சிபிள். கர்த்தர் யார தண்டிக்கிறாரு? நீ உன்னை விற்று போட்டன்னு சொல்லி ஆகாபை தான் தண்டிக்கிறார். பிரைஸ் காட். இவன் என்ன பண்ணான் ஆகாபு? 27வது வசனம் வாசிங்க. Praise the Lord.
ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் பண்ணான்? ஒரு தேசத்தையே கரப்ட் பண்ணவன், ஒரு தேசத்தையே பாகால் வழிபாட்டுக்குள்ள கொண்டு வந்தவன், பக்கத்தில் உள்ள அவனுக்கு இடத்தை அபகரிச்சவன், தீர்க்கதரிசிகளை ஆண்டவருடைய பிள்ளைகளை கொன்று போட்டவன், இப்படிப்பட்ட பெரிய பெரிய பாவங்களை செய்துட்டோம். கடைசி கர்த்தர் எச்சரித்த உடனே என்ன பண்றான்? ஹல்லேலூயா. தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷங்க பாவம் பண்ணுகிறவங்க தாங்க. சில வேளையில பாவம் பண்ணுவோம். எச்சரிப்பு வரும்போது என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீ தாழ்த்தி பாரு. வசனம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது. ஒரு மனுஷன் தாழ்த்தி நடக்கிறான்னு சொன்னி ஒரு மேன்மையா இருக்கிற எந்த மனுஷனை எடுத்து பாருங்களேன். அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில நீங்க ப்ரீவியஸ் அந்த லைஃப் ஸ்டைல பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தருக்கு முன்பா என்ன செய்திருப்பான்? தாழ்த்தி இருப்பான். ஏன்? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பெரிய கொடுமையான பாவம் செய்தான். கர்த்தருக்கு அவனை கொன்று போடணும்னு தான் எலியாவை கூட்டிட்டு வாரார். என்னது? ஆகாபையும் அவன் சந்ததியும் நிர்மூலமாக்கணும்னு எலியாவை கூட்டிட்டு வாரார். எலியாவு கிட்ட சொல்லு அவனை கொல்லணும், நான் இப்ப கொண்டு போடுவேன்னு சொல்லு. நீ சொன்னதை கேட்டதும் ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வெட்டுடுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக விழுந்து தன்னை தாழ்த்தினான். ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, எலியாவை பார்த்து, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவரு பாருங்க பெருமைப்படுறாரு. பாத்தியா பாத்தியா ஆகாபு தன்னை தாழ்த்திட்டான் பாத்தியா? ஹல்லேலூயா. அவன் பண்ணின தப்பெல்லாம் போச்சு. இப்ப போய் அவன் ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து கிடந்த உடனே ஆண்டவர் எதை பெருசா பாக்குறாரு? அதெல்லாம் விட்டுட்டாரு. இங்க பாக்குறாரு, பாத்தியா என் பிள்ளை விழுந்து கிடக்குறான் பாத்தியா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாழ்ந்து பாருங்க என் தேவனுடைய சமூகத்துல. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை தவறு பண்ணிருப்போங்க, இல்லாம இல்ல, தவறு பண்ணிருப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. பழசு எல்லாம் விட்டுட்டாரு. எலியா என்ன எப்படி ஒரு எண்ணத்துல வந்திருப்பாங்க கூட. ஆண்டவர் கூட்டிட்டு வராரு, இப்ப அவரு அழிக்கிறத பாப்பேன்னு உள்ள எண்ணத்துல வந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், உன்னை அழிக்க போறேன். இப்படிதான் யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லி விட்டாரு, நீ என்ன செய், நினிவேக்கு போ. அவன் தர்சீசுக்கு ஓடிட்டான். 3ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லியிருக்கான், ஆண்டவரை இதனாலதான் நான் இங்க என்ன செய்யல, போகல. நீங்க அழிப்பேன்னு சொல்லுவீங்க, அவன் உங்க பாதத்துல வந்து விழுந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்திருவீங்க? மனம் இறங்குகிறவர். ஹல்லேலூயா. மனம் இறங்குகிற என் தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவுடையவர். பிரைஸ் தி லார்ட். யோனா என்ன நினைப்புல வாரா? இப்ப அழியும் பார்க்கணும்னு சொல்லி பட்டணத்துக்கு எதிரால ஒரு ஷெட் எல்லாம் போட்டு உள்ள போய் மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டான். எப்படி? 40 நாள்ல அழிக்க போறேன், ஆண்டவர் அழிக்க போறார் சொல்லிட்டு பட்டணத்துக்கு வெளியில ஒரு ஷெட்டை போட்டு காத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சொல்லியிருக்கோம், ஊழியக்காரன் ஆயிட்டே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி விட்ட வார்த்தை இல்ல. வார்த்தையை கேட்டவங்க என்ன செய்துட்டாங்க? மானம் திரும்பி தங்களை தாழ்த்தி அந்த மிருக ஜீவன்களை கூட ஃபாஸ்டிங் போட வச்சுட்டாங்க. அந்த தேசத்துல ரெட்டுடுத்தி தங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தின போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பழைய பாவத்தை எல்லாம் பார்க்காம, பாத்தியா அவங்க என்ன மாதிரி என்ன தாழ்த்தி இருக்காங்க பாரு, அவங்க என்ன மாதிரி என்ன அவங்க என் முன்பாக வந்து தாழ்ந்து இருக்கிறாங்க பாருன்னு அவரு அதை பார்க்கிறார். இவனுக்கு கோபம். இதுக்கு ஆண்டவரை என்ன கொண்டு சொல்ல சொன்னீங்க? இடிப்ப கவிழ்ப்ப, இதுக்கா என்ன சொல்ல சொன்னீங்க? அவனுக்கு அப்படிப்பட்ட கோபம். ஆனால் அவன் சொல்லுவான், ஆண்டவரே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் ஆண்டவரிடத்துல இரக்கம் இருக்கு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர் இடிப்பேன்னு சொல்லுவாரு, ஆனா அவர் கட்டி கொண்டு இருப்பார். எந்த இடத்துல இடிப்பேன்றாரோ அங்க போய் கட்டிக்கிட்டு இருப்பார். எதை கவிழ்ப்பேன்னு சொல்லுவாரோ அதை நாட்டி கொண்டு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நம்மை தாழ்த்தும் போது. பிரைஸ் காட்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஏசப்பா, என்னை தாழ்த்துகிற உங்க சமூகத்துல. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை இருக்கு. அதை நீங்க சுதந்திரிப்பீங்க. தாழ்த்தி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க அதிகாரங்களுக்கு தாழ்த்தி பாருங்க. பிரைஸ் காட். கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொண்டு வரான்னு சொன்னா, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பிரைஸ் காட். கடைசி நேரத்துல அந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், அவன் பாருங்க, அவன் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க. எப்படி பெற்றுக்கொண்டான்? வலது பார்சத்துல இயேசுவனோடு அறையப்பட்ட அந்த வலது பார்சத்துல அறையப்பட்ட கள்ளன் அவன் எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டான்? எப்படி தாழ்த்தினான்? சிலுவையில் அப்படி தொங்கிட்டு இருக்கான். தான் செய்த தவறு ஒப்புக்கொண்டான். தான் செய்த தவறு என்ன செய்தான்? அது ஒப்புக்கொண்டான். அவன் என்ன சொன்னான்? நாமோ செய்த தவறுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், இவரு செய்யாததுக்காக அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். தாழ்மைப்படுத்துறதுன்னா என்ன? நம்ம செய்கிற தவற நம்ம உணர்ந்தோம், ஆனால் அதுதான் தாழ்மைப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். நம்ம செய்த தவற உணர்ந்தோம்னு சொன்னா, லேவியராகமத்துல ஒரு வசனம் இருக்கு, 26:41 வசனம் வாசிங்க. லேவியராகமம் 26:41. விருத்த சேதனம் இல்லாத உங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமங்களுக்கு கிடைத்த தண்டனை என்று நியாயம். அது நியாயம் ஆண்டவரே. நான் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறேன்னா அது நான் செய்த தவறு. அப்ப இடது பார்சத்துல தொங்கினவனுக்கு அந்த எண்ணம் வரல, இருதயத்தை தாழ்த்துகிற எண்ணம் வரல. வாட் ஐ டிட் வாஸ் ராங். ஆண்டவரே, நான் என்ன செய்தேன்? அது தப்புதான் ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடந்து அவரிடத்துல மன்னிப்பு கேளு. அதுதான் தாழ்த்துறது. பிரைஸ் காட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் உங்களை தாழ்த்துகிறது. நீங்க தாழ்த்தி பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறப்பா உடைய சமூகத்துல. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அந்த வார்த்தையை கேட்டு நான் என்ன தாழ்த்தேன். பிரைஸ் காட். அதுக்கு எதிர்த்து எதையும் செய்யாதீங்க, பேசாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவின் வாயிலிருந்து மொழியப்பட்ட வார்த்தை, ஆனால் அதற்கு நிச்சயமா என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. பிரைஸ் காட். உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். எத்தனை பேருக்கு வேணும் அப்படிப்பட்ட ஒரு மழையை என் வாழ்க்கையில வர்ஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே? தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மழையை பெய்ய பண்ண ஆயத்தமா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி. தாழ்மையுள்ளவரிடம்